வணக்கம் நண்பர்களே. நம்ம இந்த டுடோரியல் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னா எஸ்கியூஎல் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். எஸ்கியூஎல்னால் என்ன அப்படின்னா ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா இது மல்டிபிள் டைப்ஸ் ஆஃப் டொமைன்ஸில் யூஸ் பண்ணுறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு வெப்சைட் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம ஒரு வெப்சைட்டை ஹோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த வெப்சைட்டில் நம்ம ஒரு ஃபார்ம் வச்சுருக்கோம், காண்டாக்ட் ஃபார்ம் வச்சுருக்கோம். அந்த காண்டாக்ட் ஃபார்ம்லேருந்து இன்ஃபர்மேஷனை எடுத்து நம்ம டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணுறோம். அந்த ஸ்டோர் பண்ண இன்ஃபர்மேஷனை நம்ம ரிட்ரீவ் பண்ணி பார்க்குறோம். இந்த மாதிரி நம்ம வாங்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு டேட்டாவாக இருந்தாலும் சரி, பெரிய டேட்டாவாக இருந்தாலும் சரி, இதை ஸ்டோர் பண்ணி பின்னாடி ரிட்ரீவ் பண்ணி எடுத்து பார்க்குறதுக்காக எஸ்கியூஎல் நம்ம யூஸ் பண்ணுறோம். இது மல்டிபிள் டொமைன்ஸில் வந்து நமக்கு அப்ளை ஆகுது. டேட்டா சயின்ஸாக இருக்கட்டும், டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இல்லை பிஸ்னஸ் ஓரியன்டான விஷயங்களாக இருக்கட்டும், அக்கௌண்ட் சம்மந்தமான விஷயங்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த queries மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? நம்ம இதில் என்னென்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங் இன்ட்ரொடக்ஷனில் இருந்து டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறது, ஒரு டேபிள் எப்படி ஆல்ட்ரு பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது எப்படி, இல்லை அந்த டேபிள் ரெக்கார்டு எப்படி போடுறது அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்க்க போகிறோம். செலக்டில் இருக்கக்கூடிய என்ன ப்ரொசீஜரில் அதை பண்ண முடியுன்றதை பார்க்க போகிறோம். தென் ஒரு டேட்டா பேஸை எப்படி பேக்கப் எடுக்கிறது, எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறது விஷயங்களை பார்க்க போகிறோம். ஃபைனலாக நம்ம இந்த டேட்டா பேஸை அண்ட் டேபிளை எப்படி டெலிட் பண்ணுற விஷயம் பார்க்க போகிறோம். சரி, ஓகே. நம்ம இதோட ஃபஸ்ட்டு செக்ஷனுக்கு வந்திருக்கோம். நம்ம இதை ஃபஸ்ட்டு செக்ஷனில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா என்விரான்மெண்ட் செட்டப் பண்ண போகிறோம். என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட் ப்ரௌசருக்கு போய்க்குங்க. இதில் எக்ஸாம்பிள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா செகண்ட் லிங்கில் டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் வரும். இந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா மல்டிபிள் வெர்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் ஏதோ ஒரு வெர்ஷனை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இது மாதிரி ஒரு கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் ஆகும். இந்த கண்ட்ரோல் பேனலில் நீங்கள் ஃபஸ்ட் இங்கே ஸ்டார்ட் இருக்குல்ல, அது மாதிரி இங்கே ஸ்டார்ட்னு இருக்கும். இந்த ஸ்டார்ட்டை கொடுத்து இது ரெண்டையும் ஸ்டார்ட் பண்ணிக்கணும். ஸ்டார்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இங்கே லோக்கல் ஹோஸ்ட் /php my admin அப்படின்னு ஒரு யூஆர்எல் டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டேரெக்டாக அந்த எஸ்கியூஎலோட பேஜ் ஓப்பன் ஆகும். இல்லை உங்களுக்கு இது கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்னா ஜஸ்ட் லோக்கல் ஹோஸ்ட் மட்டும் டைப் பண்ணுங்கள். லோக்கல் ஹோஸ்ட்டோட டேஷ்போர்டுக்கு வரும். இந்த டேஷ்போர்டில் PHP admin my admin கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துக்கு வந்துடும். இப்படி தான் வந்து எஸ்கியூஎல்லில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் எஸ்கியூஎல் மேனேஜ்மெண்ட் டூலுக்கு நம்ம வரணும். இதில் தான் நம்ம MySQL கற்றுக்க போகிறோம். இப்போது எஸ்கியூஎல் போய்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டாபேஸ்னால் என்னன்னு பார்த்தோம். தென் அந்த டேட்டாபேஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கிரியேட் டேட்டாபேஸ், தென் டேட்டாபேஸ் நேம். எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கிரியேட் டேட்டாபேஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வச்சுருக்கேன். இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிறது டேட்டாபேஸோட நேம். இதை நம்ம டெஸ்ட் பண்ணிடலாம். டேட்டாபேஸ் நேம். இந்த டேட்டாபேஸ் நேமுக்கு பதிலாக நம்மளோட டேட்டாபேஸ் நேம் போடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதை ரன் பண்ணுறதுக்கு இங்கே கோ இருக்குங்களா, கிளிக் பண்ணால் ரன் ஆகும். இப்போ நமக்கு என்ன ஒரு மெசேஜ் வந்துருக்கீங்க, MySQL returned as an empty result set. ஓகேவா? இப்போது நோ டேட்டாபேஸ் செலக்டட். ஆனால் நமக்கு இந்த SQL ரன் ஆகிடுச்சு. ரன் ஆகிட்டு நமக்கு டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனால் இதை நம்ம செலக்ட் பண்ணல. நீங்கள் ஒரு வார்னிங் வந்திருக்கு. இது ஏன் அப்படி வந்திருக்குது அப்படின்னா இந்த பர்டிகுலர் டேட்டாபேஸை நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஆனால் இதில் தான் ஒர்க் பண்ண போகிறோன்ற விஷயத்த நம்ம இங்கே செலக்ட் பண்ணல. அதனால இப்படி எரர் வந்திருக்குது. நான் இப்போ இதை வந்து எடிட் கொடுத்துட்டு யூஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னா கொடுக்குறேன். இதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே கொடுக்குறேன். இப்போ என்ன எரர் வந்திருக்குது, can't create database students, database exists வந்திருக்கு. ஸோ நமக்கு ஆல்ரெடி இந்த ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேட்டாபேஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த க்ரியேட் ஆன டேட்டாபேஸ் மறுபடியும் க்ரியேட் பண்ண முடியாது அப்படின்னு வந்திருக்குது.
இதை நம்ம ஹைட் பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக கமெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டேட்டாபேஸ் கொரி இங்கே வச்சுருக்கோம். ஆனால் இது வந்து நம்மளோட ஃப்யூச்சர் பர்பஸ்க்காகவோ இல்லை இது வந்து இப்படி மாற்றி எழுதலாம் அப்படின்ற பர்பஸ்க்காக தான் நம்ம இங்கே வச்சுருக்கோம். இது நம்ம வந்துட்டு ரன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் இந்த கொரியை ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். இங்கேயும் கொரியை ஹைட் பண்ணுறதுக்கு டபுள் ஹைஃபன் கொடுக்கலாம். ஓகேவா? டபுள் ஹைஃபன் ஸ்பேஸ் கொடுத்தா இந்த கலர் மாறுறது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இப்படி கலர் மாறுறது அப்படின்னா இந்த பர்டிகுலர் லைனு கமெண்ட் ஆகிருக்குன்னு அர்த்தம். இது சிங்கிள் லைன் கமெண்ட்டு. இதே மல்டி லைன் கமெண்ட்டு அப்படின்னா மேலே ஒரு பேக்ஸ்லாஷ் ஸ்டார், தென் இந்த பேக்ஸ்லாஷ் ஸ்டாரை நம்ம க்ளோஸ் பண்ணல அப்படின்னா ஃபுல் கொரியுமே கமெண்ட் பண்ணதாக எடுத்துக்கும். ஸ்டார் கொடுத்து பேக்ஸ்லாஷ் கொடுத்தீங்கன்னா அது அந்த இடத்தோட ஸ்டாப் ஆகிடும். இப்போ நம்ம இந்த கொரியை கமெண்ட் பண்ணியாச்சு. தென் நம்ம இங்கே இருக்கக்கூடிய யூஸ் ஸ்டூடெண்ட்ஸுங்கிற கொரியை ரன் பண்ணலாம். இதில் கோன் மட்டும் கொடுக்குறேன், ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை டெஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம், இதில் என்னென்ன டேட்டாபேஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இப்போது இங்கே நமக்கு ஸ்டூடெண்ட்ஸுங்கிற டேட்டாபேஸ் இங்கே க்ரியேட் ஆகிருக்கு. இந்த பர்டிகுலர் டேட்டாபேஸை க்ரியேட் பண்ணிட்டோம். இந்த டேட்டாபேஸுக்கு உள்ள எந்த டேபிளுமே இல்லை. நம்ம டேபிள் இருந்தால் தான் இந்த பர்டிகுலர் டேட்டாபேஸில் போயிட்டு நம்ம டேட்டாவை ஸ்டோர் பண்ண முடியும். அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ண போகிறோம். நம்ம இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னா டேபிள். க்ரியேட் டேபிளோட சின்டாக்ஸ் பார்க்கலாம். ஒரு டேபிளை எப்படி க்ரியேட் பண்ணணுன்றதுக்கு க்ரியேட் டேபிள், தென் டேபிள் நேம் ஓப்பன் பிரேஸில் அதோட டேபிள் ஃபீல்டு நேம் சொல்லணும். தென் அதோட டேட்டா டைப் என்னன்னு சொல்லணும். கமா உங்களுக்கு எத்தனை ஃபீல்ட் நேம் தேவையோ அதை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தென் ஃபைனலாக க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போதைக்கு ஒரு 2 ஃபீல்டு நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம்னு வச்சுக்கலாம். ஒன்று ஐடென்டிஃபை, இன்னொன்று யூஸரோட நேம் வாங்கி நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். ஓகே, பேக் டு த PHP இதில் க்ரியேட் டேபிள், தென் அதோட டேபிளோட நேம் என்ன அப்படின்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, இதோட ஃபீல்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஐடி இன்டீஜர். ஓகே, இங்கே இதுக்குள்ளே என்னென்ன ஃபீல்டெல்லாம் நம்ம வைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஐடியும் நேமும். இது என்ன, அந்த இன்ட்டு ஐடி பக்கத்தில் இன்ட்டுன்னு ஒன்று போட்டிருக்கேன். இது என்ன அப்படின்னா இதோட டேட்டா டைப். டேட்டா டைப்னால் ஒன்றும் இல்லை, நம்ம வந்துட்டு இதில் என்ன விதமான ஃபார்மேட்டில் ரெக்கார்டை ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்றக்காக மென்ஷன் பண்ணுறது தான் டேட்டா டைப்பு. நம்ம இப்போது இன்டீஜரில் ஸ்டோர் பண்ண போகிறோம், அதனால் இன்டீஜர் போடுறேன். நேமுங்கிறது ஸ்ட்ரிங் டேட்டா டைப், ஸோ அதனால் வேர் கேர் போடுறேன். வேர் கேரில் இதோட சைஸ் என்னவாக இருக்கும் நம்ம டிக்ளேர் பண்ணணும். ஓகேவா? இதில் வந்துட்டு நான் 50 வரைக்கும் அவரோட நேம் சைஸ் வந்து இருக்கும் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, இப்போது இதை ரன் பண்ணுறேன். இங்கே நமக்கு அந்த பர்டிகுலர் கொரி ரன் ஆகிடுச்சு. ரன் ஆகிட்டு நமக்கு அந்த டேபிள் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போது இந்த டேபிளில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்றத ஃபஸ்ட் பார்த்துடலாம். இப்போ இதை நான் மறுபடியும் கமெண்ட் போடுறேன். ஸ்டார் மல்டிலைன் கமெண்ட் நமக்கு தெரியும். பேக்ஸ்லாஷ் ஸ்டார் பேக்ஸ்லாஷ் கொடுத்துட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கோ கொடுக்குறேன். இங்கே நமக்கு அதோட என்னென்ன ஃபீல்டு இருக்கோ அதெல்லாம் இங்கே வந்துடுச்சு. இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண ஃபீல்டு. நமக்கு வந்து அவுட்புட்டும் சேமாக தான் இருக்குது. ஸோ நம்ம க்ரியேட் பண்ண ஆப்ரேஷன் சக்ஸஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இதில் அடிஷ்னலாக ஒரு காலம் எனக்கு நான் இன்சர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நான் இந்த இடத்துல வந்து ஐடி நேம் மட்டும்தான் வச்சுருக்கேன். இதில் எனக்கு அடிஷ்னலாக ஒரு மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபீல்டு வேணும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்டர் டேபிளோட சின்டெக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆல்டர்
டேபிள் நேம், அதோட காலம் என்ன, அதோட காலம் நேம் என்ன வைக்க போகிறீங்க, தென் அதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கணும். ஓகேவா? இதில் ஆல்டர் டேபிள், அந்த டேபிளோட நேம் வந்துட்டு ஸ்டூடெண்ட் டீடைல்ஸ், ஆட் காலம், காலத்தோட நேம் என்ன, மார்க்ஸ், அதோட டேட்டா டைப்பு இன்டீஜர், இதோட சைஸ் என்னவாக இருக்குன்னு வைக்கிறேன். நான் 10ன்னு நான் கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. சரிங்களா? இது நம்ம செக் பண்ணிடலாமா? ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ண கொரிஸ் எல்லாம் இங்கே க்ரியேட் ஆகிருக்கான்னு பார்க்கலாம். அகைன் இதே செலக்ட் கொரியை நான் காப்பி பண்ணி கீழே வைக்கிறேன். இதை ரன் பண்ணுறேன். மேலே இருக்கிறத ஹைட் பண்ணிடலாம். இவ்வளோ கொடுக்குறேன். மார்க்ஸ்னு ஒரு ஃபீல்டு நமக்கு ஆட் ஆகிருக்குது. ஓகேவா? இப்படி தான் வந்து ஒரு எக்ஸிஸ்டிங் டேபிளில் புது காலம் ஆட் பண்ணுறதுன்னா பண்ணணும். இதில் ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணலாம். ரெக்கார்டை இன்சர்ட் பண்ணுறதுக்கான சின்டாக்ஸ் என்ன அப்படின்னா, இன்சர்ட் இன்டு அதோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், அதோட ஃபீல்டு நேம் போய்க்கணும். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் என்னென்ன இருக்குது, ஐடி, நேம், தென் இந்த இடத்துல மார்க்ஸ் இருக்குது. ஓகேவா? இதில் நம்ம வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுறதுக்கு வேல்யூஸ், ஐடி நான் 1ன்னு கொடுக்குறேன். தென் நேம் என்ன கொடுக்குறேன்னா ஜான் கொடுக்குறேன். மார்க்ஸ் வந்துட்டு ஒரு 98 எடுத்துருக்காருன்னு கொடுக்குறேன். ஓகே, இதை நான் இன்சர்ட் பண்ணுறேன். இன்சர்ட்டு ஆகிடுச்சு. மறுபடியும் எடிட் லைன் கொடுத்துட்டு இதே லைனை மறுபடியும் எக்ஸிட் கொடுக்குறேன். மறுபடியும் இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பர்டிகுலர் டேபிளில் என்னென்ன லைன்ஸ் வந்து இருக்குதுன்னு பார்க்கலாம். கோ கொடுக்குறேன். இப்போ இங்கே பாருங்கள், ஐடி வந்து 1 இருக்குது, ஜான் இருக்குது, மார்க்ஸ் வந்து 98 இருக்குது. இப்போ இந்த இடத்துல நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு நம்பரை ஜென்ரேட் பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக நம்பர் வந்து ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்னா, அதுக்கு முதல்ல எந்த காலமுக்கு நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்பர் ஜென்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த காலமுக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் செட் பண்ணணும். அப்படின்னா மட்டும்தான் அந்த பர்டிகுலர் காலம் ஆட்டோமேட்டிக்காக நம்பர்ஸை ஜென்ரேட் பண்ணும். இல்லை அப்படின்னா அந்த ஐடி நம்ம ஒரு வேல்யூ கொடுத்தோன்னா அது அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்படி அக்செப்ட் பண்ணிக்கிட்டே இருந்தது அப்படின்னா நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸுமே இருக்காது. ஒரு வேளை ரெக்கார்டு வந்துட்டு டூப்ளிகேட் ஆகியிருந்தாலும் அதை நம்ம கண்டுபிடிச்சி அதை டெலீட் பண்ணவோ இல்லை மாடிஃபை பண்ணவோ முடியாது, ஒரே ஐடியா இருக்கிறதுனால. ஒவ்வொரு யூஸருக்கும் ஒவ்வொரு யூனிக் ஐடி ஜென்ரேட் பண்ணுறதுக்காகவும் இதை நம்ம யூஸ் பண்ண முடியும். இப்போது எப்படி இதை டைனமிக்காக மாற்றுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் நான் ஃபஸ்ட் ரிமூவ் பண்ணிடுறேன். ட்ராப் டேபிள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, கொடுத்துட்டு நான் கோ கொடுக்குறேன். சாரி, ஃபஸ்ட்டு நம்ம இங்கே மாடிஃபை பண்ணிடலாம். ஓகே, இங்கே ட்ராப் பண்ணணுமான்னு கேட்குது. நான் ட்ராப் கொடுத்துட்டேன். அகெயின் நான் இந்த பர்டிகுலர் டேபிளை க்ரியேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, நமக்கு என்னெல்லாம் விஷயம் தேவையோ அதெல்லாம் மொத்தமாக இங்கே ஆட் பண்ணி கொண்டு போகலாம். இதில் எனபிள் பண்ணியாச்சு. இதில் ஐடியில் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் அப்படின்னு நம்ம செட் பண்ணிட்டோம். இந்த இன்டீஜர் வந்துட்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக இருக்கும் பட்சத்தில் இது எம்டியாக இருக்கக்கூடாது. ரைட்டுங்களா? நாட் நல். ஓகேவா? இது வந்து எம்டியாக இருக்காது. தென் நேம், அதோட டைப்பு,
மார்க்ஸ் இன்டீஜரில் இது ஒரு 50 டிஜிட் வரைக்கும் வரலாம். 50 டிஜிட் வராது, ஓகே 10 டிஜிட் வரலாம். தென் அந்த மார்க்ஸுக்கு அப்புறம் நம்ம இங்கே ஐடி வச்சுருக்கோம் இல்லையா, ஐடிக்கு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் செட் பண்ணும்போது இதை ப்ரைமரி கீ செட் பண்ணணும். ப்ரைமரி கீ ஐடி அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரெக்கார்ட் இன்செர்ட் ஆகிடுச்சு. இன்செர்ட் ஆனதுக்கப்புறம் டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. இந்த க்ரியேட் பண்ண டேபிளில் நான் என்ன பண்ணுறேன், இதுக்கு கீழே வந்துட்டு இந்த பர்டிகுலர் கொரியை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அந்த பர்டிகுலர் டேபிள் நேம் கொடுத்துட்டு கோ கொடுக்குறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐடி நேம் மார்க்ஸ்னு சொல்லிட்டு க்ரியேட் ஆகிடுது, உங்களுக்கு தெரியும். இதில் இப்போ நம்ம ரெக்கார்ட்ஸ் இன்செர்ட் பண்ணலாம். insert into student details. Then அதோட field names வந்துட்டு நம்ம டைப் பண்ணணும். ஐடி, அதோட ஸ்டூடெண்ட்டோட நேம், தென் மார்க்ஸ். ஓகே, வேல்யூஸ் ஐடியில் நம்ம எதுவும் போட தேவையில்லை, ஏன்னா ஆட்டோ இன்க்ரிமெண்ட் செட் பண்ணியிருக்கிறதுனால. நேமில் ஜான், தென் மார்க்ஸில் ஒரு 60 மார்க் எடுத்திருக்காருன்னு வச்சுக்கலாம். கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரெக்கார்ட் இன்செர்ட் ஆகிருக்குது. ஓகேங்களா? இது மாதிரி ஒரே ஒரு இன்செர்ட் கொரி வச்சு மல்டிபிள் வேல்யூஸ் இன்செர்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேல்யூ வச்சுருந்தாலும் சரி, அந்த வேல்யூஸை இங்கே வேல்யூஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஓப்பன் அண்ட் க்ளோஸை இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு கமா, தென் நெக்ஸ்ட்டு 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 நெக்ஸ்ட்டு. இதை டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக ஏ ஜான் பி ஜான் மாற்றுறேன். சி ஜான், இது டி ஜான் கொடுத்துட்டு நான் கோ கொடுக்குறேன். மொத்தம் 1 2 3 4 5 முன்னாடி இருக்கிறதோடு சேர்த்து மொத்தம் 6 ரோஸ் வந்து இங்கே இன்செர்ட் ஆகிருக்குது. இப்போ அதை செக் பண்ணிடலாமா? செக் பண்ணுறதுக்கு இந்த பர்டிகுலர் டேபிளில் நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஒரு யூஸ் பண்ணி ரெக்கார்ட்ஸ் எடுக்கிறேன். செலக்ட், அதோட சின்டெக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்துலாம். ஃபஸ்ட்டு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதோட டேபிள் நேம் போடணும். ஓகே, அந்த டேபிள் நேம் என்னன்னு போடுறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு மொத்தம் 6 ரெக்கார்ட்ஸ் நமக்கு அவுட்புட்டாக வந்திருக்குது. இப்படி தான் ஒரு பர்டிகுலர் டேபிளில் இருக்கக்கூடிய வேல்யூஸை நம்ம வியூ பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அப்டேட்டோட சின்டாக்ஸ் ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். அப்டேட் டேபிள் நேம் செட், என்ன ஃபீல்டு நம்ம மாற்ற போகிறோமோ ஃபீல்டு நேம் கொடுத்து நம்ம மாற்றலாம். ஓகே, நம்ம இதில் ட்ரை பண்ணலாம். அப்டேட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், அதோட நேமு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இந்த பர்டிகுலர் டேபிளில் மொத்தம் 6 ரெக்கார்டு இருக்குது. செலக்ட் அந்த 6 ரெக்கார்டுக்குமே வந்துட்டு நான் மார்க்ஸ் 16 இருக்கிற 17 மாற்ற போகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்டேட் அதோட டேபிள் நேம் செட்டு, ஃபீல்டு நேம் மார்க்ஸ், ஓகே, ஈக்குவல் டு 70 அப்படின்னு மாற்றிட்டு இதை மட்டும் ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு இந்த ரெக்கார்ட்ஸ் எல்லாம் மாறி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவுட்புட் வந்துருக்குது. இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ தெரிஞ்சிருக்கோம் உங்களுக்கு கமெண்ட் எவ்வளோ முக்கியம்னு. இதை பார்த்தோன்னா மொத்தம் 6 ரெக்கார்டு, அந்த 6மே 70 கன்வெர்ட் ஆகிருக்குது. ஓகேவா?
இதில் பர்டிகுலர் ஐடிக்கு மட்டும் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஐடிக்கு மட்டும் மாற்றுறதுக்கு அப்டேட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஒரு நான் 2ஆம் நம்பர் ஐடிக்கு மட்டும் மாற்றுறேன். 16 இருக்கிறத நான் மறுபடியும் வந்து 70 இருக்கிறத நான் மறுபடியும் 16 மாற்றுறேன். அப்டேட் ஸ்டூடெண்ட் டீட்டெயில் செட் மார்க்ஸு 16 யாருக்கு மாற்றணும்? நான் ஐடி நம்பர் 2க்கு வேர் ஐடி ஈக்குவல் டு 2 கொடுத்தாச்சா? கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். இப்போ எனக்கு ரன் ஆகிருக்குது. மறுபடியும் நான் அந்த செலக்ட் எஸ்கியூஎல் டைப் பண்ணுறேன். சிக்ஸ்டிக்கு போகலாம் 6 போட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ ஆமாம் 6 போட்டுக்கலாம் 6 மாறி இருக்குது. நீங்கள் 60 போட்டிங்கன்னா 60 மாறிடும். ஓகேங்களா? இப்படி தான் அப்டேட் கொரியை நம்ம யூஸ் பண்ணணும். சரி, நம்ம இப்போ வந்து ஒரு டேட்டாபேஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒரு டேபிள் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஃபீல்டுக்கு எப்படி ஆட்டோ இன்க்ரிமெண்ட் செட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். தென் நம்ம அந்த பர்டிகுலர் டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறதுன்னு பார்த்துட்டோம். இனி நம்ம பார்க்க போகிறது செலக்ட். செலக்டோட சின்டெக்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதோட டேபிள். ஓகே, நம்ம ஒன்று பண்ணலாம். இதை இங்கே போட்டுக்கலாம். மேலே நம்மளோட கன்வீனியன்ட்டுக்காக இங்கே போடுறேன். இதுதான் செலக்டோட சின்டெக்ஸு. இந்த செலக்டில் நமக்கு வரக்கூடிய ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்படி வந்திருக்குது. இந்த ரெக்கார்ட்ஸ் 1லேருந்து 6 வரைக்கும் வந்திருக்குது. நான் என்ன நினைக்கிறேன், இந்த 1லேருந்து 6 வரைக்கும் வரக்கூடிய ரெக்கார்டை எனக்கு 6லேருந்து 1 வரைக்கும் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதை அப்படியே தலையில் ரிவர்ஸாக கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்படி கொண்டு வரதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், தென் ஆர்டர் by ID descending. descendingனா DESC இதெல்லாம் ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணுறேன். 6லேருந்து 1 வரைக்கும் ரெக்கார்ட் வந்துச்சு. இப்படி தான் ஒரு ரெக்கார்டை தலைகீழாக பிரிண்ட் பண்ணணும். இதே அது ஐடிக்கு மட்டும்தான் முடியுமான்னு கேட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஃபீல்டு வேணால் இருக்கட்டும். இப்போது நேம் இங்கே வைக்கிறேன். நேமுக்கு கொடுத்தாலும் மாறும். இல்லை இந்த இடத்துல நான் நேமுக்கு வேண்டாம், மார்க்ஸுக்கு அப்படின்னு வைக்கிறேன். மார்க்ஸுக்கு மாற்றலாம், மாற்ற முடியும். ஆர்டர் பை ஐடி ஆர்டர் பை மார்க்ஸு டிசைனிங் மாறி இருக்குது. இப்படி தான் வந்து ஒரு ரெக்கார்டை அலைன் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிஸ்டிங்க்ட். இதில் பார்த்தோன்னா 2 ஜான் இருக்காங்க. ஜான் எனக்கு வந்துட்டு ஒரு ஜான் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு ஜான் மட்டும் எடுத்துகிட்டு வர்றதுக்கு இந்த பர்டிகுலர் செலக்ட் கொரியில் இந்த இடத்துல டிஸ்டிங்க்ட் அவரோட என்ன ஃபீல்டை நம்ம டிஸ்டிங் பண்ண போகிறோம், நேமுங்கிறத டிஸ்டிங் பண்ண போகிறோம். ஓகேவா? டிஸ்டிங் பண்ணியாச்சு. டிஸ்டிங் பண்ணும்போது என்ன ஃபீல்டு நம்ம கொடுத்துருக்கோமோ அந்த ஃபீல்டு மட்டும் தான் நமக்கு வரும். டிஸ்டிங் பண்ணதில் ஜான் 2 இடத்துல இருந்தது, இங்கே ரிமூவ் ஆகிடுச்சு. ஒரு இடத்துல தான் ஜானுங்கிறது வந்திருக்குது. இப்படி தான் டிஸ்டிங்க்டாக நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வேர். வேர்னா என்ன அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் ஃபீல்டு நேம் வச்சுருக்கோம். எக்ஸாம்பிளுக்கு ஐடின்னு வச்சுக்கலாம். ஒரு கிளாஸ் இருக்குது. அந்த கிளாஸில் படிக்கிறவங்களோட ஒரு 3 பேரோட நேம் ஜான் இருக்குது. ஓகேவா? அந்த ஜானை நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒருத்தனை மட்டும்தான் எனக்கு கூப்பிடணும். பர்டிகுலர் ஜான் மட்டும். ஏபின்னு 2 பேர் இருக்காங்கன்னா எனக்கு பிஏ மட்டும் கூப்பிடணும்னு நினைக்கிறேன். நம்மளோட கிளாஸ் ரூம்னு எடுத்துக்கிட்டோம்னா ரோல் நம்பர்னு எடுத்துக்கலாம்.
இந்த ரோல் நம்பர் இந்த ஜான்னு கூப்பிடலாம், இல்லைன்னா அவரோட இனிஷியல் வச்சு கூப்பிடலாம். ஒரு வேளை 2 பேருக்கு இனிஷியலும் சேமாக இருந்ததுன்னா ரோல் நம்பர் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுன்னு வச்சுக்கலாம். இப்போது நம்ம கேஸில் 2 ஜான் இருக்காங்க. அந்த 2 ஜானில் நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு 2வது இருக்க ஜான் தான் வேணும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த செலக்ட் கொரி போட்டு அவுட்புட் பார்த்துக்கலாம். அவங்க மொத்தம் 2 ஜான் இருக்காங்க, 1 2ன்னு. நமக்கு இப்போ 2வது இருக்க ஜான் தான் வேணும். ஸோ 2வது இருக்க ஜான் மட்டும் நம்ம எடுக்க போகிறோம். 2வது இருக்க ஜான் எடுக்கிறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதோட டேபிள் நேம் வேர்னா எங்கே, அதோட ஃபீல்ட் நேம் என்ன ஐடி, அந்த ஐடியோட வேல்யூ என்ன 2. ஓகேவா, இதை கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். இந்த பர்டிகுலர் 2வது நம்பர் மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டோமா. இப்போது இந்த ஒருத்தருக்கு இந்த ஒரு நம்பர் தான் இருக்கா, இப்படி செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்காக தான் வேர் கண்டிஷன் நமக்கு யூஸ் ஆகிடும். நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆண்டு. இந்த வேர்க்கில் நம்ம ஒரு பர்டிகுலர் ஐடி மட்டும் நம்ம போட்டிருக்கோம். இப்போது மறுபடியும் அந்த செலக்ட் கொரி ரன் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ரெக்கார்டு இருக்குது. இதில் ஒருத்தரோட ரெக்கார்டு நேம் வந்துட்டு ஓகே. இப்போ இந்த கேஸ் எடுத்துக்கலாம். 2 பேருக்குமே வந்துட்டு மார்க்கும் 6ன்னு தான் இருக்குது, பேரும் ஜான் தான் இருக்குது. நம்ம வந்து மார்க்ஸை வச்சு இதுக்கு முன்னாடி ஃபில்டர் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம். இங்கே இருக்குது, இந்த கொரிஸ் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இதில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம்னு இருக்குது. நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இந்த பர்டிகுலர் ஜானுங்கிற செலக்ட் பண்ணுறதுக்கு வேர் மார்க்ஸ் ஈக்குவல் டு 6ன்னு கொடுத்துருக்கோம். ஒருவேளை நம்ம என்ன பண்ணுறோம் 70 நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பர்டிகுலர் மார்க்ஸ் 6ஆகவும் இருக்கணும், இல்லை அவரோட ஐடி 2ஆகவும் இருக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுறதுக்கு மற்ற 1க்கும் மேலான கண்டிஷன்ஸை ஒரே கொரியில் ஆட் பண்ணுறதுக்கு ஆண்டு கீவேர்டு யூஸ் பண்ணுறோம். ஆண்டு இவரோட ஐடி ஈக்குவல் டு 2 அப்படின்னு போட்டிருக்கு. செலக்ட் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் பர்சன் நமக்கு கிடைக்கிறாரு. இப்படி தான் வந்து ஆண்டு கீவேர்டை நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். இதில் நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா ஆர் கீவேர்டு அப்படின்னா என்ன பண்ணணும்னா ஆண்டுங்கிறது, இப்போது ஆண்டுங்கிறது 2 ரெக்கார்டு இருக்குதுன்னு வச்சுக்கலாம். தட் மீன்ஸ் 6 இருக்குது, இல்லைன்னா 2 இருக்குது. சரிங்களா, இந்த 2ல் ஏதோ ஒன்று மேட்ச் ஆனாலுமே இது எடுத்துகிட்டு வரும். ஆனால் 6 என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஐடி மேட்ச் ஆகிருந்தாலும் சரி, இல்லை மார்க்ஸ் மேட்ச் ஆகிருந்தாலும் சரி, ஏதோ ஒன்று மேட்ச் ஆகிருந்தாலும் அது ட்ரூன்னு எடுத்துக்கிறோம். ஓகேங்களா, இதுக்காக தான் ஆர் நம்ம யூஸ் பண்ணுறோம். இந்த இடத்துல நம்ம ஆர் மாற்றலாம். ஆர் மாற்றிட்டு இந்த கொரியை ரன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அந்த ஐடி பர்டிகுலராக 2ன்னு மேட்ச் ஆனதையும் எடுத்துகிட்டு வந்திருக்குது, மார்க்ஸ் வந்து 6ன்னு இருக்கிறதையும் நமக்கு எடுத்துகிட்டு வந்திருக்குது. இப்படி தான் வந்து ஆரை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நாட். நம்ம அகெயின் வந்துட்டு இந்த கொரிஸ் எல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். இதில் நாட்டு நம்ம பார்க்க போகிறோம். நாட்டு எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம ஒரு பர்டிகுலர் டேபிளில் நிறைய நேம் வச்சுருக்கோம். இந்த நேமில் எனக்கு ஜானுங்கிற நேம் மட்டும் வேணும் அப்படின்னு எனக்கு ஒரு கண்டிஷன் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த கண்டிஷனை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணுறது அப்படின்னா இந்த இடத்துல வேர் நாட் நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு நான் கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன்.
ஜானிங்கிற நேம் மட்டும் நமக்கு வரல, மீதி எல்லாமே வந்துருக்குது. இதுக்காக தான் இந்த நாட்டுங்கிறத யூஸ் பண்ணுறோம். நல்லா கவனிச்சிங்க. இந்த நாட்டுங்கிறத ஏன் யூஸ் பண்ணுறோன்னா, இந்த பர்டிகுலர் நேமில் இருக்க இன்ஃபர்மேஷன் மட்டும் எனக்கு வேணாம், மீதி எதுவாக இருந்தாலும் கொண்டு வான்னு கொடுத்துருக்கோம். அதனால நமக்கு எடுத்து வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லிமிட். இதில் எனக்கு மொத்தம் 6 ரெக்கார்டு இருக்குது. எனக்கு ஒரு தடவைக்கு 3 ரெக்கார்டு வந்தால் போதும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? எனக்கு முதல்ல இருந்தோ இல்லை லாஸ்ட்டில் இருந்தோ எனக்கு ஒரு 3 கண்டிஷன் வேணும்னு வச்சுருக்கேன். இதில் லிமிட் 3 அப்படின்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நமக்கு 3 மட்டும் வந்திருக்கா. ஒருவேளை உங்களுக்கு இது கடைசியிலேருந்து 3 வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஆர்டர் பை ஐடி டிசெண்டிங் கொடுக்குறேன். லிமிட்டுங்கிறது ஃபைனலாக நம்ம கொடுக்கணும். ஆர்டர் பை ஐடி டிசெண்டிங் லிமிட் 3 அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது 654 நமக்கு வந்துருக்குது. இப்படி தான் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்டை லிமிட் வச்சு எடுக்கிறது. ஓகேவா? எனக்கு 3 ரெக்கார்ட் போதுன்னா 3 மட்டும்தான் வரும். இல்லை இந்த இடத்துல 4 கொடுத்தீங்கன்னா 4 மட்டும் வரும். நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா மின்னு. இந்த மின்னு என்ன பர்பஸ்க்காக யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்ம ஒரு டேபிள் வச்சுருக்கோம். அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி வந்து நமக்கு மல்டிபிள் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. நமக்கு இதில் இருக்கிறதுலையே மினிமம் மார்க் வந்து யாருன்னு தெரியணும் அப்படின்றதுக்காக நம்ம மின்னு யூஸ் பண்ணலாம். மின்னு மார்க்ஸ் அதுக்குள்ளே போடுறோம். தென் இதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு மினிமம் மார்க்ஸ் எவ்வளோ வந்துருச்சு. இதே இது நான் இதில் இருக்கக்கூடிய மேக்ஸோட மார்க்ஸை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, தட் மீன்ஸ் அதிகபட்சமாக யார் மார்க் வச்சுருக்காங்கன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த இடத்துல மின்னுக்கு பதிலாக மேக்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு மேக்ஸு நமக்கு வந்துருச்சு. இங்கே வந்து ஷோ ஆகுது. நமக்கு இங்கே மேக்ஸ் எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க இந்த பர்டிகுலர் லிஸ்ட்லன்றதை நமக்கு டீட்டெயில் இங்கே வந்துருச்சு. இப்படி தான் வந்து ஒரு பர்டிகுலர் டேபிளில் இருக்கக்கூடிய மின் அண்ட் மேக்ஸோட வேல்யூஸை நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, இந்த டேபிள் நமக்கு இருக்குப்பா. சரிங்களா? இதை நான் மறுபடியும் ஸ்டார் மாற்றிக்கிறேன். இந்த டேபிள் இருக்குது. இதில் மொத்தம் 6 ரெக்கார்டு இருக்குது. இந்த 6 ரெக்கார்டுமே எனக்கு எத்தனை ரெக்கார்டு இதில் இருக்குதுன்னு தெரியல. இப்போ 6 இருக்க போய் தெரிஞ்சிருச்சு. இதே வந்து ஒரு 10,000 இருந்தால் 20,000 இருந்தால், இல்லை நம்மக்கிட்ட ஒரு கவுண்ட்டே சொல்லாமல் இருந்தாங்கன்னா ஒரு கவுண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னா, இந்த ஸ்டாருக்கு இடத்துல கவுண்ட் ஆஃப் ஏதாவது பர்டிகுலர் ஃபீல்டு நேமும் கொடுக்கலாம். இல்லை அப்படின்னா காமனாக இருக்கக்கூடிய ஃபீல்டு நேமும் கொடுக்கலாம். நான் இப்போ காமன் நேம்னால் நான் ஐடின்னு கூட வச்சுக்கிறேன். இல்லை நான் வைல்ட் கார்டு யூஸ் பண்ணுறேன், ஸ்டார் யூஸ் பண்ணுறேன். ஸ்டார்னால் எல்லாத்தையும் நான் ரன் பண்ணுறேன் அப்படின்னு போட்டிருக்கேன். கொடுத்துட்டு நம்ம ரன் பண்ணுறோம். இப்போ மொத்தம் நமக்கு 6 ரெக்கார்டு இருந்தது. 6 ரெக்கார்டுக்கான இத்தனை கவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு நமக்கு இங்கே வந்திருக்குது. சரிங்களா? இப்படி தான் வந்து ஒரு டேபிளில் இருக்கக்கூடிய ரெக்கார்டோட கவுண்ட்டை கண்டுபிடிக்கும். இதில் நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். முன்னே நம்ம சொன்ன மாதிரி வேறு அண்டு இதெல்லாம் வச்சு நம்ம மல்டிபிள் டைப் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆட் பண்ணிட்டு அதில் எத்தனை கவுண்ட் இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சம்மு. சம்முனா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்கோம், மார்க்ஸ்ன்னு சொல்லி வச்சுருக்கோம். அதோட மொத்த டோட்டல் நமக்கு எவ்வளோன்னு தெரியணும். அந்த டோட்டலை கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுற கீவேர்டு தான் சம்மு. செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் செலக்ட் சம் மார்க்ஸ். என்ன ஃபீல்டை நம்ம கால்குலேட் பண்ணுறோம் அதோடது மார்க்ஸ். தென் ஃப்ரம் டேபிள் நேம், அதோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு நான் இங்கே கோ கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இதோட சம் எனக்கு நம்ம கிடச்சிருச்சு. இதுதான் நமக்கு மொத்த டோட்டலாக நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். இப்போ வந்துட்டு ஒரு பர்டிகுலர் கஸ்டமர் இருக்கார். அந்த கஸ்டமர் வந்துட்டு ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கலாம். ஒரு 2 ஷூ வாங்கியிருக்காரு, ஒரு 2 வாட்டர் பாட்டில் வாங்கியிருக்காரு.
ஷூவோட ரேட்டு 100 ரூபா, 2 ஷூக்கு வச்சு 200 ரூபா, வாட்டர் பாட்டில் விட்டு 50 ரூபா, அந்த 50 ரூபா 2 பாட்டிலுக்கு மொத்தம் சேர்த்து 100 ரூபா. 100 ப்ளஸ் அந்த 200 கண்டுபிடிக்கணும், மொத்தம் 300. அப்படி கொண்டு வர கணக்கு தான் இந்த சம் யூஸ் பண்ணுறாங்க. தென் ஆவரேஜ் அப்படின்னா என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு டேபிள் இருக்குது. அந்த பர்டிகுலர் டேபிளில் இருக்கக்கூடிய இந்த மார்க்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மார்க்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதோட டேபிள் நேம், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். இதை நான் ரன் பண்ணும்போது மொத்தம் எனக்கு 6 ரெக்கார்ட்ஸ் வருது. இந்த 6 ரெக்கார்டில் எனக்கு ஆவரேஜ் என்னன்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஆவரேஜ் இதோட ஃபீல்டு நேம் மார்க்ஸ், இதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு செலக்ட் ஆவரேஜ் அதோட ஃபீல்டு நேம் ஃப்ரம் எந்த டேபிள் கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். மொத்தம் ஆவரேஜ்னு பார்த்தோம் அப்படின்னா 48.6667. இதுதான் வந்து ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். நம்ம நிறைய ஆன்லைன் ஷாப்பிங்கில் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம் இல்லையா, அப்படி பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம ஒரு ப்ராடக்ட்டை நம்ம சர்ச் பண்ணுறோம். இப்போ அமேசான் போய்க்கலாம். ஓகே, இப்போ Amazon.inல நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பென் ட்ரைவ் தேவைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இந்த பென் ட்ரைவ்ங்கிறது ஸ்டார்டிங்லேயும் இல்லை, எண்டிங்லேயும் இல்லை. ஆனால் இதில் ஏதோ ஒரு இடத்துல பென் ட்ரைவ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கரெக்டா? ஆக்சுவலாக இது ஃப்ளாஷ் ட்ரைவ்னு இருக்குது. இதில் கண்டிப்பாக ஏதோ ஒரு இடத்துல பென் ட்ரைவ்னு இருக்கும். ஓகேவா? இந்த மாதிரி பென் ட்ரைவ்ங்கிற ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட்டை தேடி எடுக்கிற மாதிரி நம்ம எஸ்கியூஎல்ல இந்த இடத்துல நமக்கு லிஸ்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு இங்கே இருக்குது. ஓகேவா? இது லிஸ்ட் ஆஃப் டேபிள்ஸ் இருக்குது. நம்ம இந்த இடத்துல ஜான்னு சொல்லிட்டு ஒருத்தரோட நேம் வச்சுருக்கோம். மொத்தம் 6 இடத்துலையுமே ஜானுன்னு இருக்குது. ஆனால் நமக்கு இந்த இடத்துல ஜானுங்கிறத தேடி கண்டுபிடிக்கிறதுனா, இப்போது இந்த இடத்துல தேடி கண்டுபிடிக்கிற பொறி எழுதலாம். வேர் நேம் ஈக்குவல் டு ஜான் அப்படின்னு தேடுறேன். ஓகேவா? நமக்கு 3 வந்துருக்குது. ஆனால் 6லையுமே ஜானுங்கிறது இருக்குது. அது ஏன் எடுத்துகிட்டு வரல அப்படின்னா, இங்கே என்ன கீவேர்டு இருக்கோ அது ஃபுல்லாக இருக்கிற டெக்ஸ்ட்டை மட்டும் தான் நமக்கு கொண்டு வந்து தரும். ஈக்குவல் டு. ஓகேவா? இந்த ஈக்குவல்ட்டை நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு, இது எந்த இடத்துல இருந்தாலுமே எனக்கு எடுத்துகிட்டு வரணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இதுக்கு எடுத்துகிட்டு வரதுக்காக செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதோட டேபிள் நேம் என்ன, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், நேம் வேர் நேம் லைக் ஜான் அப்படி கொடுக்குறேன். இதை ரன் பண்ணலாம். இங்கே நமக்கு ஜான் மட்டும் எடுத்துகிட்டு வந்தது. ஆனால் மீதி இருக்க ஜானை எடுத்துகிட்டு வரல. ஏன் அப்படின்னா, நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு இதில் ஒரு வைல்ட் கார்டு யூஸ் பண்ணணும். இந்த லைக்குக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கீவேர்டில் பர்சன்டேஜ், ஓகேவா, ஸ்டார் யூஸ் பண்ணிட்டு சர்ச் பண்ணும்போது நமக்கு இங்கே மொத்தம் 6 அகாடமி எடுத்துகிட்டு வருது. நமக்கு இங்கே ஜான்னு இருக்குது. இப்போ இந்த ஜானுக்கு பதிலாக நான் பிஏ சர்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். பி மட்டும், பியில் ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் எனக்கு வேணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போது இந்த இடத்துல இந்த 2 வைல்ட் கார்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த வைல்ட் கார்டில் நம்ம பிஏ மட்டும் சர்ச் பண்ணுறதுக்கு இந்த வைல்ட் கார்ட்ஸை நம்ம இங்கே ரிமூவ் பண்ணிடலாம். எந்த பக்கத்துலேருந்து சர்ச் பண்ணணுமோ அதுக்கு ஆப்போசிட் சைடில் வைல்ட் கார்டு யூஸ் பண்ணணும். இப்போது நான் பிஏ வந்து பின்னாடி இருந்து சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? முன்னாடி வைல்ட் கார்டு யூஸ் பண்ணுறேன். கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். எதுவுமே எனக்கு அவுட்புட்டாக வரல. ஏன் அப்படின்னா,
இந்த பிங்கிறது முன்னாடி இருக்கிறதுனால நமக்கு அவுட்புட்டாக இங்கே வரல. ஓகேவா? இப்போது இந்த பர்சன்டேஜ் இங்கே எடுத்துகிட்டு இங்கே கொடுக்குறேன். இப்போ இந்த கொரி என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த பிங்கிற டெக்ஸ்ட்டு எதில் பிங்கிற டெக்ஸ்ட் எதெல்லாம் ஆரம்பிக்குதோ அதெல்லாம் வந்துட்டு இது சர்ச் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பிங்கிறது நேமில் 4th ஐடியில் இருக்கிறதுல மட்டும்தான் ஸ்டார்ட் ஆகிருக்குது. ஸோ அது ஒன்று மட்டும் நமக்கு எடுத்துகிட்டு வந்துருக்கு. இப்படி தான் வந்து ஒரு பர்டிகுலர் பொசிஷனை வச்சு சர்ச் பண்ணுறதுக்கு இந்த லைக்கை யூஸ் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன் கொரி பார்க்க போகிறோம். இன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், வேர் நம்ம வந்துட்டு ஒரு ஐடியா நம்ம முன்னாடி செலக்ட் பண்ணுறதுக்கு ஐடி ஈக்குவல் டு 1 2 ஐடி ஈக்குவல் டு 2 அண்ட் ஐடி ஈக்குவல் டு 3 இப்படின்னு சொல்லிட்டு நம்ம செலக்ட் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா. இப்போது அதை ஒரே டைமில் செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு இந்த குறையில் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வேர் தென் எந்த ஃபீல்டு செலக்ட் பண்ண போகிறோம், ஐடி ஈக்குவல் ஐடி முன்னாடி நம்ம ஈக்குவல் டு போட்டு யூஸ் பண்ணிவிட்டு இங்கே 1ன்னு போட்டிருப்போம். இப்போ இந்த ஈக்குவல்ட்டு எடுத்துகிட்டு இந்த இடத்துல இன்னு போகிறோம். இன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பிரேஸ்க்குள்ளே 1 2 3 அப்படின்னு கொடுத்துருக்கேன். இப்போது இது நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணும் அப்படின்னா, இந்த ஐடி வந்து யாருக்கெல்லாம் மேட்ச் ஆகிருக்கோ அந்த பர்டிகுலர் யூஸரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நமக்கு ரிட்டர்ன் பண்ணும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நமக்கு ஐடி 1ல் ஜான் இருந்தார், 2ல் ஜான், 3ல் ஏ ஜான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். இப்போ இதை மாற்றி பார்க்கலாம். இந்த 3 இருக்கு இல்லைங்களா, இந்த 3ல் 2 இருக்கிறத 5 நான் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணால் 5th பர்சனோட ஐடி இருக்க நேம் எல்லாம் நமக்கு வந்துடுச்சு. இப்படி தான் இன் கொரியை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிட்வீன்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டேபிள் வச்சுருக்கோம், ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ்னு ஒரு டேபிள். இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் மொத்தம் 6 ரெக்கார்ட் இருக்குது. நம்ம என்ன நினைக்கிறோம், முதல் 2லேருந்து 5 வரைக்கும் இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸை மட்டும் நம்ம காமிக்கணும்னு நினைக்கிறோம். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம லிமிட் யூஸ் பண்ண முடியாது, 1 to 5 யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம 2லேருந்து 5 வரைக்கும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் பண்ணுறதுக்கு அந்த கொரி எடிட் கொடுத்துக்கிறேன். அதில் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வேர் அதோட ஃபீல்டு நேம் என்ன ஃபீல்டு நேம், ஐடி பிட்வீன். இதில் எங்கே செலக்ட் பண்ண போகிறோம், 2 and 5 கொடுத்துட்டு நான் கோ கொடுக்குறேன். 2லேருந்து 5 வரைக்கும் செலக்ட் ஆகிருக்குது. இப்படி தான் பிட்வீனை யூஸ் பண்ணணும். இது மோஸ்ட் ஆஃப் எங்கே யூஸ் ஆகுதுன்னா, அமேசான் மாதிரியான வெப்சைட்டில் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸை வந்து நம்ம சர்ச் பண்ணும்போது காமிப்பாங்க. சர்ச் பண்ணும்போது எல்லாத்துமே வந்து மொத்தமாக ஒரே பேஜில் இல்லாமல் சம் ப்ராடக்ட்ஸை ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் சம் ப்ராடக்ட்ஸை செகண்ட் பேஜ்லேயும் வச்சுருப்பாங்க. அப்படி அதிகமான ப்ராடக்டை 1-2 பேஜுக்கு மேலே ஷோ பண்ணி அந்த யூஸர் அந்த பர்டிகுலர் பேஜை கிளிக் பண்ணால் மட்டும் காமிக்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் பேஜினேஷன். இந்த மாதிரி கான்செப்டில் இந்த பிட்வீன் நிறைய யூஸ் ஆகும். ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அலைஸ் அப்படிங்கிற நம்ம ஒரு டேபிள் வச்சுருக்கோம். அந்த டேபிளில் இருந்து இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணி எடுக்கும்போது டேபிளில் ஒரு நேம் இருக்கும், நமக்கு வரும்போது வேறு ஒரு நேமை நம்ம கன்சிடர் பண்ணி எடுக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் இங்கே வந்துட்டு ஃபுல்லாக எரேஸ் பண்ணிட்டேன். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நேம் இருக்கு இல்லையா, இந்த நேமு நமக்கு கொரி அவுட்புட்டில் வரும்போது ஃபர்ஸ்ட் நேம்னு வரணும். அதுதான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம், இதோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேவா? இந்த ஸ்டார் இருக்க இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, நேம் ஆஸ் அலைஸ் நேம். என்ன நேம் வேணும், ஃபுல் நேம் அப்படின்னு வைக்கிறோம். ஓகேவா? இது வந்து நமக்கு ஃபீல்டு நேம், இது அலைஸ் நேம். ஓகேங்களா? இப்போ அதை நான் ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது ஃபுல் நேம்ங்கிற ஃபீல்டில் நமக்கு அதோட எல்லா யூசர்ஸோட நேமும் நமக்கு வந்திருக்குது. இப்படி தான் வந்து ஒரு ஃபீல்டு நேமை இன்னொரு அலைஸ் நேமுக்கு அசைன் பண்ணிவிட்டு அவுட்புட்டாக நம்ம எடுக்கணும்.
ஓகேவா? இதுக்கு தான் அலையன்ஸ் நேம்ன்ற ஒரு கான்செப்ட் நமக்கு யூஸ் ஆகுது. நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னர் ஜாயின். நமக்கு இன்னொரு டேபிள் ஒன்று தேவைப்படுது. ஸோ நான் இன்னொரு டேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன். இன்னொரு டேபிள் க்ரியேட் பண்ணுறதுக்கு அதோட கொரி நமக்கு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். க்ரியேட் டேபிள், இதோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ நாங்கள் வந்து காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் இன்சர்ட் பண்ண போகிறேன். கிரியேட் டேபிள் நேம், அதோட நமக்கு என்னென்ன ஃபீல்ட்ஸாக வேணும்னு சொல்லிட்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணுறதில் ஃபஸ்ட்டு ஐடி வந்துட்டு இன்டீஜர், இது வந்து நாட் நல்லா இருக்கணும். தென் ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? தென் நேம் வேர்கேர். ஓகே, வேர்கேரில் இதோட சைஸ் வந்து என்னவாக இருக்கணும்னு நான் கொடுக்குறேன். இது வந்துட்டு ஒரு 20. ஓகேவா? நேமுக்கு பதிலாக ஃபாதர் நேம் கொடுக்கலாம். ஃபாதர் நேம் இங்கே அவரோட டேட்டா, அந்த பர்டிகுலர் ஃபீல்டோட டேட்டா டைப் போட்டாச்சு. தென் இந்த இடத்துல காண்டாக்ட் நம்பர் போட்டாச்சு. தென் வேர்கேரில் தென் இது வந்துட்டு ஒரு 20 டிஜிட் வரைக்கும் வரலான்னு போட்டிருக்கேன். தென் ஃபைனலாக நம்ம எந்த கீவேர்டு ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக செட் பண்ணியிருக்கோமோ, தட் மீன்ஸ் எந்த ஃபீல்டு நேம் வந்துட்டு நம்ம ஆட்டோ இன்க்ரிமெண்ட்டாக செட் பண்ணியிருக்கோமோ அதை நம்ம ப்ரைமரி கீயாக செட் பண்ணோம். ப்ரைமரி கீ. ஓகே, ப்ரைமரி கீ ஐடி. ஓகே, கொடுத்தாச்சு. தென் கோ கொடுக்குறேன். இப்போ நமக்கு டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு, இங்கேயும் நமக்கு ஸ்டோர் ஆகிடுச்சு. ஓகேவா? இதில் முக்கியமான ஒரு ஃபீல்டு நம்ம ஆட் பண்ண மறந்துட்டோம், ரெஃபரன்ஸ் கீ. alter table contact details, contact informations. Okay, add column, அதோட ஃபீல்டு நேம் என்ன, foreign key அப்படியும் வைக்கலாம். இல்லை அப்படின்னா அந்த டேபிள் நேமோட ஐடி வைக்கலாம். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஐடி அப்படி வைக்கலாம். ஓகே, இதோட டேட்டா டைப் என்ன அப்படின்னா இன்டீஜர். இதுக்கு வந்துட்டு ஒரு 10ன்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். அதோட சைஸ் என்ன, எவ்வளோ சைஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து உள்ள இன்சர்ட் பண்ண முடியும் அப்படின்னா 0 to 9 வரைக்கும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நமக்கு வந்து ஃபீல்ட்ஸ் ஆட் ஆகிடுச்சு. இந்த ஃபீல்ட்ஸ் நம்ம வந்துட்டு இங்கே பார்க்க முடியும். ஐடி, ஃபாதர் நேம், காண்டாக்ட் நம்பர், தென் ஸ்டூடெண்ட்டோட ஐடி நமக்கு செலக்ட் பண்ணியிருக்கோம். தென் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இன்னர் ஜாயின். இன்னர் ஜாயின் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஏ அண்ட் பின்னு ஒரு டேபிள் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். 2 டேபிள் இருக்குது. ஓகே, இந்த 2 டேபிளில் இந்த பர்டிகுலர் டேபிளில் ஐடி அப்படின்னு ஒரு ஃபீல்டு இருக்குது. இது ஏ டேபிள். ஓகேவா? இது பி டேபிள். என்ன பண்ணுறோம், இந்த ஐடியை இங்கே ஃபாரின் கீயாக யூஸ் பண்ணுறோம். ஓகே, ஃபாரின் கீயாக நம்ம யூஸ் பண்ணுறது. ஒரு டேபிளோட ஐடி இன்னொரு டேபிளில் ரெஃபரன்ஸ் ஐடியாக யூஸ் பண்ணுறது ஃபாரின் கீன்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேவா? இந்த ஐடியை வந்து இந்த ஐடி கூட மேட்ச் பண்ண போகிறோம். எதெல்லாம் சிமிலராக இருக்கோ அதெல்லாம் கொண்டு வந்து நம்ம இங்கே ஷோ பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம இந்த டேபிளில் ரெக்கார்ட்ஸ் போட்டுடலாம். insert into contact information, அதோட ஃபீல்டு நேம்ஸ். ஃபீல்டு நேம் என்னென்ன இருக்குது, ஃபாதர் நேம், காண்டாக்ட் நம்பர், தென் ஃபாரின் கீ, அதாவது ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஐடி. ஓகே, இதோட வேல்யூஸ் போட்டுடலாம். மொத்தம் நமக்கு அங்கே 6 ரெக்கார்டு இருக்குது. ஸோ நம்ம இங்கே 5 போடலாம். ஏன்னா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக போடலாம். நேம் வந்துட்டு ரகு, அவரோட அப்பா நேம் ரகுன்னு வச்சுக்கிறேன். காண்டாக்ட் நம்பர் 123, தென் அவரோட ஐடி 3ன்னு வச்சுக்கிறேன். இதை நான் அப்படியே காப்பி பண்ணுறேன்.
காப்பி பண்ணிட்டு மல்டிபிள் டைம்ஸ் பேஸ்ட் பண்ணுறேன். மொத்தம் 5 ரெக்கார்டு போடணும்னு சொல்லியிருந்தேன். அந்த 5 ரெக்கார்டுக்காக நான் இங்கே 5 தடவை பேஸ்ட் பண்ணுறேன். 1 2 3 4 and 5. ஓகே, ஏ ரகு, தென் இது பி ரகு, இவங்க சி, இவங்க டி. டிஃப்ரென்ஸ் எதுக்காக நேமில் மட்டும் நான் சேஞ்சஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, முடிச்சுட்டு நான் அதை ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு ரன் ஆகிடுச்சு. மொத்தம் வந்து நமக்கு 5 ரெக்கார்ட் இருக்கும். அதாவது ஐடிஸில் வந்துட்டு ஒரே ஐடி செட்டாக இருக்குது. ஸோ அதை நான் மாற்றிக்கிறேன். 3 ஒரு ஸ்டூடெண்ட், 4 ஒரு ஸ்டூடெண்ட், தென் ஒரு 6 ஒரு ஸ்டூடெண்ட், ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட், இதில் செகண்ட் ஸ்டூடெண்ட். நமக்கு 5th ஸ்டூடெண்ட்டுக்கு காண்டாக்ட் டீட்டெயில் எதுவுமே கிடையாது. இது நம்ம வந்து இன்னர் ஜாயின் வச்சு நம்ம எடுக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இன்னர் ஜாயின் பார்க்கலாம். இந்த இன்னர் ஜாயினில் இப்போது ஃபஸ்ட்டு நமக்கு எந்த டேபிளை செலக்ட் பண்ணுமோ அந்த டேபிளை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் என்ன? ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, இதில் இன்னர் ஜாயின் இதில் செகண்ட் டேபிளோட நேம் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகே, இது ஃபஸ்ட்டு டேபிள், தென் இது செகண்ட் டேபிள். ஸோ செகண்ட் டேபிள் இன்ஃபர்மேஷன் நம்ம எடுத்தாச்சு. தென் செகண்ட் டேபிளில் இருக்க எதை கூட நம்ம மேட்ச் பண்ண போகிறோம்? செகண்ட் டேபிளில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் டாட் அதில் இருக்கக்கூடிய ஐடி. ஓகே, இதுவும் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய ஐடி மேட்சான்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இங்கே ஐடி இல்லை, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஐடி. ஓகே, இதுதான் கரெக்டு. இப்போ நம்ம வந்துட்டு இன்னர் ஜாயின் போட்டாச்சு. தென் இதை ரன் பண்ணுறேன். நமக்கு ஏதோ எரர் அடிக்குது. ஏன் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல ஆன்கிற கீவேர்டு யூஸ் பண்ண வைக்கிறதுனால இங்கே எரர் அடிக்குது. ஆன் ஸ்பேஸ் இதை வந்துட்டு நான் இப்போ ரன் பண்ணுறேன். நமக்கு எக்ஸாக்ட் அவுட்புட் கிடச்சிருச்சு. அதாவது டேபிள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் இருக்கக்கூடிய ஐடியையும் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷனில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் ஐடியையும் மேட்ச் பண்ணியிருக்கோம். மேட்ச் பண்ணும்போது இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், தேர்ட் ஸ்டூடெண்ட் ஐடி நம்பர் 3 ஏஜ் அவனுக்கு வந்துட்டு 70 மார்க். அவரோட அப்பாவோட பேர் ரகு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு மேட்ச் பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஓகேங்களா? இப்படி தான் வந்து இன்னர் ஜாயினை நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லெஃப்ட் ஜாயின் பார்க்கலாம். இதை நான் ஹைட் பண்ணிடுறேன். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதோட ஃபஸ்ட்டு டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் லெஃப்ட் ஜாயின் கொடுத்தாச்சு. லெஃப்ட் ஜாயினில் செகண்ட் டேபிளோட நேம் கொடுக்கணும். காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் ஆன் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் டாட் ஸ்டூடெண்ட் details id equal to student details dot id மேட்ச் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதை ரன் பண்ணுறேன். சேம் நமக்கு இது லெஃப்ட் ஜாயின் யூஸ் பண்ணும்போது என்ன பண்ணும் அப்படின்னா லெஃப்ட் டேபிள் ப்ரையாரிட்டி. ஓகேங்களா? லெஃப்ட் டேபிளில் என்ன இன்ஃபர்மேஷன் இருந்தாலும் கன்சிடர் பண்ணி எடுத்துக்கிறோம். அதாவது ஏங்கிற டேபிள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில், பிங்கிற டேபிள் காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா? இப்போது இந்த டேபிள் கூட இந்த டேபிளை மெர்ஜ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஜாயின் பண்ணும்போது லெஃப்ட்டுக்கு முன்னாடி என்ன டேபிள் இருக்கோ அதுதான் ப்ரையாரிட்டி. அந்த டேபிளை கன்சிடர் பண்ணிக்கிறோம். செகண்ட் டேபிளில் ரெக்கார்டு இருக்கோ இல்லையோ அதை நல்லன்னு கொண்டு வந்து நமக்கு காமிக்கும். அதுதான் நமக்கு இங்கே அவுட்புட்டாக வந்திருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டேபிளோட ரெக்கார்ட்ஸ் எல்லாமே நமக்கு ஷோ ஆகிருக்குது. அதுக்கு மேட்ச் ஆனால் செகண்ட் டேபிள் என்னென்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதெல்லாம் காமிச்சிருக்குது. இல்லாத ஒரு ரெக்கார்டு நமக்கு நல்லன்னு காமிச்சிருக்குது. ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரைட் ஜாயின் பார்க்க போகிறோம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் student details right join contact information
on contact information dot student details id equal to student details dot id மேட்ச் பண்ணியாச்சு. ஓகேங்களா? மேட்ச் பண்ணிவிட்டு இப்போ நான் ரன் பண்ணுறேன். இதில் நமக்கு என்ன வந்திருக்குது? மொத்தம் 5 ரெக்கார்டு தான் வந்திருக்குது. லெஃப்ட் டேபிளுக்கு எப்படி லெஃப்ட் டேபிள் இம்பார்ட்டன்ட் ஆனதோ ரைட் டேபிளுக்கு அதே மாதிரி ரைட்டில் இருக்கக்கூடிய டேபிள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆனது. ரைட்டில் இருக்கிறது மட்டும்தான் ப்ரையாரிட்டியாக எடுத்துக்கிறோம். இதுக்குள்ளே என்ன இன்ஃபர்மேஷன்லாம் மேட்ச் ஆகிருக்கோ அதை எடுத்துகிட்டு வந்திருக்குது. அந்த டேபிளில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் ஐடி எதெல்லாம் மேட்ச் ஆகிருக்கோ அதோட ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்குது. ஓகேங்களா? இதுதான் லெஃப்ட் டேபிளுக்கும் ரைட் டேபிளுக்குள்ள வித்தியாசம். கிட்டத்தட்ட சேம் தான், ஆனால் ப்ரையாரிட்டி வைஸ் தான் அது ரன் ஆகும். ஓகேங்களா? இதுதான் லெஃப்ட் அண்ட் ரைட் ஜாயின்ஸ். நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா செல்ஃப் ஜாயின். ஓகேங்களா? செல்ஃப் ஜாயின் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டேபிள் வச்சுருக்கோம், அதே டேபிள் கூட மேட்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் எடுக்கிறது பேர் தான் செல்ஃப் ஜாயின் வைக்கிறோம். ஓகேங்களா? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏங்கிற டேபிள் இருக்குது, அதே டேபிள் கூட மறுபடியும் மேட்ச் பண்ணி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறது பேர் தான் செல்ஃப் ஜாயின். இதுக்கு 2 டேபிள் தேவையில்ல, சிங்கிள் டேபிள் இருந்தால் போதும். எப்படின்னு பார்க்கலாம். செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகேவா? இது வந்து ஃபஸ்ட் டேபிள். இதுக்கு வந்து ஒரு அலைஸ் நேம் வச்சுக்கலாம். நம்ம அலைஸ் நேமில் முன்னாடி செலக்ட் குவரியில் பார்த்துருப்போம், அது ஸ்டாருக்கு இடத்துல. தட் மீன்ஸ் இந்த லொக்கேஷனில் ஒரு பர்டிகுலர் ஃபீல்ட் நேம் வச்சு அஸ் கொடுத்து தென் இதோட ஃபீல்ட் நேம் நம்ம செட் பண்ணியிருப்போம், அலைஸ் நேம். இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் இங்கே டேபிள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு வைக்கிறேன். ஓகேவா? இதோட செகண்ட் டேபிள் என்ன நம்ம மறுபடியும் கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். என்னடா இங்கே கொடுத்துருக்க அதே நேம் நம்ம மறுபடியும் யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டுமே நம்ம இப்போ பார்க்க போகிறது செல்ஃப் ஜாயின். அதனால் ஒரு டேபிள் மறுபடியும் அதே டேபிள் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது இதுக்கு வந்துட்டு டேபிள் டேபிள் ஸ்டூடெண்ட் எஸ்டின்னு வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ அந்த 2 டேபிள் இருக்குது. இதில் 2 கூடியும் மேட்ச் பண்ணி எடுக்கிறதுக்கு ஒரு வேல்யூ நமக்கு வேணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஐடியை மேட்ச் பண்ணுறேன். ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டாட் முன்னாடி வேர் போட்டுக்கலாம். வேர் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் டாட் ஐடி ஈக்குவல் டு தென் செகண்ட் டேபிளோட அலைஸ் நேம் டாட் ஐடென்டிஃபை மேட்ச் பண்ணிவிட்டு இதை ரன் பண்ணுறேன். ஓகேவா? 2 டேபிள் கூட மேட்ச் பண்ணி நமக்கு 2 டைப் ஆஃப் ரெக்கார்டாக கிடச்சிருக்குது. இது கன்சிடர் பண்ணால் ஐடி ஈக்குவல் டு ஐடின்ற மெத்தடில் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கோம். இதுதான் ஒரு செல்ஃப் ஜாயின்கான ஒரு மெத்தட். ஓகேவா? இதை இப்படி தான் யூஸ் பண்ணுவான்னு கேட்டால் வேறு ரெக்கார்ட் டைப்பை போது நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. மேஜராக நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா யூசர் டேபிளில் அதே யூசர் டேபிள் கூட கம்பேர் பண்ணி அவங்களோட மேனேஜர் யாருன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது யூனியன். ஓகே, இந்த கொரிஸ் எல்லாம் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே யூனியன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மல்டிபிள் கொரிஸ் எழுதியிருக்கோம்னு வச்சுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வேர் ஐடி ஈக்குவல் டு 1ன்னு எழுதியிருக்கேன். இதை ரன் பண்ணால் நமக்கு ஒரு ரெக்கார்ட் மட்டும் வருது. இந்த இடத்துல நான் இதே லைனை காப்பி பண்ணிவிட்டு அகெயின் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல 2 3 4ன்னு கொடுத்துருக்கேன். இதை ரன் பண்ணால் நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டோட தனியாக, செகண்டோட தனியாக, தேர்டோட தனியாக, ஃபோர்த்தோட தனியாக வருது. இதெல்லாம் மொத்தமாக சேர்த்து ஒரே டேபிளில் அவுட்புட்டாக எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, இப்போது இதை நான் மறுபடியும் காப்பி பண்ணுறேன், ரெப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூ 3 4
ஓகே, இந்த செமிகோலன் பதிலாக இந்த இடத்துல யூனியன் ஆட் பண்ணுறோம். ஓகேவா, இந்த யூனியன் என்ன பண்ணும் அப்படின்னா நம்ம எடுக்கக்கூடிய அவுட்புட்டை இந்த இது கூட மேட்ச் பண்ணும். அதாவது இந்த அவுட்புட்டையும் கன்கார்டினேட் பண்ணி ஒரே டேபிள் அவுட்புட்டாக நமக்கு கொடுக்கும். பார்த்தீங்கன்னா நான் மொத்தம் 4 கொரி போட்டிருக்கேன், 4க்கு சேர்த்து ஒரே டேபிள் அவுட்புட் எனக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி கேஸில் நம்ம யூனியன் யூஸ் பண்ணணும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா குரூப் பை. ஓகே, குரூப் பை என்ன அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒரு டேபிள் ரெக்கார்டு வச்சுருக்கோம். ஓகேங்களா, அந்த டேபிள் ரெக்கார்டில் மல்டிபிள் வேல்யூஸ் ஒரே மாதிரி இருக்குது. இப்போ நமக்கு இங்கே இருக்க மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 2 பேரோட மார்க் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்குது, இந்த 2 பேரோடது ஒரே மாதிரி இருக்குது, இந்த 2 பேரோடது ஒரே மாதிரி இருக்குது. ஓகேங்களா, இதை நம்ம குரூப் பண்ணி எடுக்கும்போது நமக்கு சிங்கிள் ரெக்கார்டாக அவுட்புட் கிடைக்கும். ஓகேவா, இப்போ எடுக்கிறதுக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இதோட டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் குரூப் பை இதோட எந்த ஃபீல்டு நம்ம பண்ண போகிறோம் மார்க்ஸ் அப்படின்னு கொடுத்துட்டு இதை ரன் பண்ணுறேன். நமக்கு என்ன அவுட்புட் வந்துருக்குது, 2 6 சேர்த்து ஒன்றா மேட்ச் பண்ணியிருக்கு, 2 70 சேர்த்து ஒன்றா மேட்ச் பண்ணியிருக்குது. ஓகேவா, அதில் இருக்க எந்த யூஸரோட நேம் ஃபஸ்ட் இருக்கோ அந்த யூஸரோட நேம் எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேவா, இது மோஸ்ட் ஆஃப் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா நம்ம ஒரு சிட்டி காலம் வச்சுருக்கோம், அந்த சிட்டி காலமில் மல்டிபிள் யூசர்ஸ் வந்துட்டு வேறு லொக்கேஷனில் வந்து எங்கேஜ் ஆகிட்டு என்ட்ரி போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த என்ட்ரி போட்ட ரெக்கார்ட்ஸை அவங்களோட சிட்டியை மட்டும் இத்தனை சிட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு ஸ்பிளிட் பண்ணி எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த குரூப் பை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஹேவிங்னா என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு சில க்ரைட்டேரியா வச்சுருக்கோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டேபிளில் அவரோட மார்க்ஸ் வந்து மோர் தென் 10 இருக்கணும்னு நம்ம ஒரு கண்டிஷன் வச்சுருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்லாம் செக் பண்ணுறதுக்கு ஹேவிங் கீவேர்ட் யூஸ் பண்ணலாம். இப்போ அது எப்படின்னு பார்க்கலாம். இதில் நமக்கு செலக்ட் கீவேர்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அதோட டேபிள் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ். ஓகே, பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 ரெக்கார்டு இருக்குது. இந்த 4 ரெக்கார்டு நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். எதை வச்சுன்னா ஹேவிங் வச்சு செலக்ட் பண்ண போகிறோம். மார்க்கு மோர் தென் 50 இருக்கும்னு வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது ஹேவிங் மார்க்ஸ் கிரேட்டர் தென் 50 அப்படின்னு கொடுக்குறேன். இது ஏன் எடுத்துக்கல அப்படின்னா இதை வந்து ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்டுக்குள்ளே போகணும். ஓகேவா, இப்போ ரன் பண்ணுறேன். நமக்கு இது இருக்குது என்னென்னா இங்கே ஹேவிங் ஸ்பெல்லிங் வந்து தப்பாக இருக்குது, அதனால் அந்த எரர் அடிச்சிருக்குது. ரன் பண்ணுறேன். ரன் பண்ணும்போது நமக்கு மோர் தென் 50 இருக்க எல்லா டீட்டெயில்ஸும் நமக்கு எடுத்துகிட்டு வந்துருச்சு. இப்படி தான் நம்ம ஹேவிங் கீவேர்டை நம்ம யூஸ் பண்ணணும். ஓகேவா, நம்ம இதில் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது என்ன அப்படின்னா எக்ஸிஸ்ட் அப்படின்னு ஒரு கீவேர்ட் பார்க்க போகிறோம். எக்ஸிஸ்ட் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ஒரு டேபிள் இருக்குது இல்லையா, அந்த டேபிள் இப்போ ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸே வந்துட்டு கன்சிடர் பண்ணிக்கலாம். அந்த ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் மோர் தென் 16 சொல்லிட்டு இப்போ மோர் தென் 15 சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டோம். சரியா, இதில் ஒரு வேளை யூசர் இல்லை அப்படின்னா அவங்கள எடுத்துகிட்டு வரக்கூடாது, இருந்தாங்கன்னா எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற கேஸுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஓகேவா, இப்போது பேக் டு PHP MyAdmin. இங்கே PHP MyAdmin வந்தாச்சு. இதில் என்ன பண்ணுறேன், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் our அந்த டேபிள் நேம் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் வேர் எக்ஸிஸ்ட். ஓகே, இங்கே நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய இந்த ஹேவிங்
இருக்கு இல்லையா, இதே கொரியை நம்ம இங்கே யூஸ் பண்ணலாம். இது ப்ராக்கெட்டுக்குள்ளே யூஸ் பண்ணணும். தென் நம்ம என்ன ஃபீல்டை நம்ம செக் பண்ண போகிறோமோ அந்த ஃபீல்டை இங்கே மட்டும் செலக்ட் பண்ணணும். மல்டிபிள் ஃபீல்ட்ஸ் வரக்கூடாது, சிங்கிள் ஃபீல்டு மட்டும்தான் வரணும். ஸோ அதனால் நான் இங்கே ஐடி மட்டும் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இதை ரன் பண்ணுறேன். இப்போ நமக்கு சேம் 4 ரெக்கார்ட்ஸ் கிடைக்கிது. இப்போது லெஸ் தென் 15 வைக்கிறேன். ஏன்னா நமக்கு ஆல்ரெடி 70 இருந்தாலும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. லெஸ் தென் 15 நான் செட் பண்ணுறேன். செட் பண்ணும்போது நமக்கு இந்த 2 ரெக்கார்ட் மட்டும் வந்திருக்குது. இப்படி தான் நம்ம ஹேவிங் கீவேர்டை யூஸ் பண்ணணும். ஓகேவா, இது மோஸ்ட் ஆஃப் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னா, இப்போ வந்து ஒரு யூசர் மல்டிபிள் ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணிருக்காரு. பர்ச்சேஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ண நினைக்கிறோம், முதல் 10 பேர் யார் வந்துட்டு இந்த அமௌண்ட்டுக்கு மேலே, தட் மீன்ஸ் ஒரு 10,000 ரூபாய் மேலே பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு கிஃப்ட் வவுச்சர் அனுப்ப போகிறோம் அப்படின்னு வச்சுக்கங்களேன். இதை கால்குலேட் பண்ணி வரக்கூடிய அமௌண்ட்டு கிரேட்டர் தென் இந்த அமௌண்ட்டாக இருக்கணும்னு செக் பண்ணிவிட்டு அவங்க ஐடியை வச்சு அவங்க யூஸரோட டீட்டெயில் ஃபெச் பண்ணி எடுக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா, சப்கொரி. சப்கொரினா என்ன அப்படின்னா, ஒரு கொரிக்கு உள்ளே இன்னொரு கொரி போகிறது தான் சப்கொரி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் இவரோட அதோட டேபிள் நேம் என்ன, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் போட்டாச்சு. இவர் வந்து கண்டிஷன் என்ன செக் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, வேர் ஐடி இன் அவரோட மார்க் வந்து 50க்கு மேலே இருந்தால் மட்டும் அந்த பர்டிகுலர் யூசர் லிஸ்ட்டை கலெக்ட் பண்ணி அவங்களோட இன்ஃபர்மேஷன் மட்டும் கொண்டு வந்து அந்த டேபிளோட அவுட்புட்டை நமக்கு காமிக்க போகிறோம். இதுதான் நம்மளோட டாஸ்க்குன்னு வச்சுக்கலாம். ஓகேவா, என்ன பண்ண போகிறோம், ஒரு டேபிள், அந்த டேபிளுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ், அந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷனில் யாரெல்லாம் 50க்கு மேலே மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அந்த ஐடியை டேபிள் கூட மேட்ச் பண்ணி அப்புறம் அவங்களோட ஃபுல் டீட்டெயில் நம்ம காமிக்க போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் அவரோட டேபிள் நேம் என்ன, ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், வேர் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸோட மார்க்ஸை நம்ம கம்பேர் பண்ணணும். மார்க்ஸ் கிரேட்டர் தென் 50 இருக்கணும். ஓகே, ஃப்ரெட் 50 அந்த மட்டும் எடுத்துகிட்டு இவரோட ஐடி மட்டும் நம்ம எடுக்கிறோம். சாரி, ஐடி எடுத்துகிட்டு இங்கே ரன் பண்ணுறோம். ரன் பண்ணும்போது இதே ரெக்கார்ட்ஸ் நமக்கு கிடச்சிருக்குது. ஏன் அப்படின்னா, இது ஃபஸ்ட்டு ரன் பண்ணும்போது நமக்கு இந்த பர்டிகுலர் லிஸ்ட்டு கிடைக்கும் 3 4 5 6. ஓகேவா, இந்த ஐடிஸை இன் வச்சு மறுபடியும் அதே டேபிள் கூட மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு அந்த பர்டிகுலர் யூஸரோட லிஸ்ட்டு கிடைக்கிது. இப்படி தான் வந்துட்டு சப்கொரிஸை யூஸ் பண்ணணும். இப்போது நம்ம எல்லா செலக்டையும் பார்த்து முடிச்சாச்சு. நம்ம இப்போ இந்த டேபிள் நமக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறோம். ஸோ இந்த டேபிளை ஒன்று டெலிட் பண்ண போகிறோம். ட்ராப் டேபிள், இதோட டேபிள் நேம் என்ன, கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன், டெலிட் பண்ணுறோம். கோ, டெலிட் பண்ணுமான்னு கேட்குது, ஆமான்னு கொடுத்துட்டேன், டெலிட் ஆகிடுச்சு. இங்கே ரிஃப்ரெஷ் பண்ணும்போது இந்த டேபிளோட டீட்டெயில்ஸ் இங்கே இருக்காது. ஓகேவா, சேம் அதே மாதிரி தான் ட்ராப் டேபிள், அந்த செகண்ட் டேபிள் ஒன்று ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ், ஓகே, இதை நம்ம வந்துட்டு டெலிட் கொடுத்துடலாம். இதுவும் டெலிட் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த டேட்டாபேஸே நமக்கு தேவையில்லை. ட்ராப் டேட்டாபேஸ், டேட்டாபேஸ் நேம் என்ன, ஸ்டூடெண்ட்ஸ், கோ கொடுக்குறேன், எரர், ஸ்டூடெண்ட்ஸ், STUDENTS. ஓகே, இப்போ நமக்கு அந்த டேட்டாபேஸும் ட்ராப் ஆகிடுச்சு. ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா அந்த டேட்டாபேஸை நமக்கு இங்கேருந்து ரிமூவ் ஆகிடும். இப்படி தான் ஒரு SQLஸில் உள்ள விஷயத்த நம்ம யூஸ் பண்ணணும். இப்போது இதெல்லாம் எனக்கு நான் கொரி கற்றுக்கிட்டால் தான் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதை ஈஸியாக பண்ணுறதுக்கான மெத்தடும் இருக்குது. எப்படின்னா, இப்போ இங்கே நியூ இருக்கு இல்லையா, இதை நான் கிளிக் பண்ணுறேன். இங்கே ஒரு ஃபீல்டு இருக்குது, என்ன கேட்குது, டேட்டாபேஸ் நேம் கேட்குது. இதில் ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டு க்ரியேட் கொடுத்தோன்னா அதோட டேட்டாபேஸ் நமக்கு க்ரியேட் ஆகும்.
இங்கே நமக்கு டேபிள் கேட்குது. இது எங்கே போய் பார்க்குறது அப்படின்னா, இந்த பர்டிகுலர் டேட்டாபேஸை செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு டேபிள் நேம் கேட்கும். இந்த டேபிள் நேமில் நான் இங்கே மார்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேபிள் நேம் கொடுத்துருக்கேன். தென் அதோட காலம் எத்தனை வேணும்னு சொல்லி இங்கே டிக்ளேர் பண்ணிக்க முடியும். க்ரியேட் பண்ணும்போது இதோட ஃபீல்டு நேம்ஸ் நமக்கு கேட்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஐடி கொடுக்குறேன். தென் நீங்கள் நேம் மார்க்ஸ் ரெஃப் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டேன். இப்போது ஐடி வந்து நமக்கு இன்டீஜராக இருக்கணும், ப்ரைமரி கீயாக இருக்கணும், நாட் நல்லா இருக்கணும். ஓகேவா? ப்ரைமரி. தென் ப்ரைமரி செட் பண்ணிங்கன்னா இப்படி கேட்கும். கொடுத்தாச்சு. தென் இதில் ஆட்டோ இன்க்ரிமெண்ட் கொடுக்குறேன். தென் நேம் நமக்கு வந்துட்டு வேர் கேராக இருக்கணும். மார்க்ஸ் இன்டீஜர் தான், ரெஃபரன்ஸ் ஐடி இன்டீஜர் தான். கொடுத்தாச்சு. வேர் கேருக்கு வந்து லென்த்து கொடுப்போம் 50, இன்டீஜர் 11, தென் கடைசியாக இருக்கிற ரெஃபரன்ஸ் ஐடி 11 கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு செலக்ட் பண்ணுறேன். இப்போ நமக்கு அந்த டேபிள் க்ரியேட் ஆகிடுச்சு. முன்னாடி நம்ம டேரெக்டாக ப்ரௌஸ் அண்ட் எஸ்கியூஎலுக்கு போய்ட்டு இருந்தோம். இப்போது ஸ்ட்ரக்சருக்கு வரேன். ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஐடி, நேம், மார்க்ஸ், தென் ரெஃபரன்ஸ் ஐடின்னு சொல்லிட்டு ஃபீல்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் ஆகிருக்குது. ஓகேவா? ஒருவேளை நீங்கள் புதுசாக ஒரு ஃபீல்டு ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இங்கே இருக்கிற இந்த இதில் எத்தனை ஃபீல்டு ஆட் பண்ணணும் ஃபீல்டு கொடுத்துட்டு தென் எந்த இதுக்கப்புறம் வரணும்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணுறீங்க. இப்போ ரெஃபரன்ஸ் ஐடிக்கு அப்புறம் வரணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னா கொடுத்துட்டு செலக்ட் பண்ணுறேன். இதோட ஃபீல்டு நேம் கேட்குது. சாம்பிளுக்காக XYZன்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இன்டீஜராக என்ன டேட்டா டைப்னு சொல்லி சூஸ் பண்ணுறேன். நான் இதுக்கு வந்துட்டு வேர் கேர்னே வச்சுக்கிறேன். லென்த்து ஒரு 20 வச்சுக்கிறேன். தென் சேவ்னு கொடுத்துன்னா இந்த பர்டிகுலர் ஃபீல்டு இந்த டேபிளில் ஆட் ஆகிடும். ஓகேவா? இதில் ரெக்கார்ட்ஸை சாம்பிளாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு நான் எஸ்கியூவில் தான் போகணுமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. இங்கே இன்சர்ட்னு ஒரு இது இருக்கு இல்லையா, இங்கே வர்றீங்க. இதில் என்னென்ன நேம்ஸ் இப்போ XYZ, தென் மார்க்ஸில் வந்து 34, ரெஃபரன்ஸ் ஐடி 2, XYZல சாம்பிள். ஓகேவா? ஏதோ ஒரு இது கொடுத்துட்டு நான் ரன் பண்ணுறேன். அந்த ரெக்கார்டு நமக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. இன்சர்ட் ஆன ரெக்கார்டு நம்ம பார்க்கணுன்னா ப்ரௌசரை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நமக்கு ஷோ ஆகும். ஓகேவா? இப்படி தான் ஒரு பர்டிகுலர் டேபிளில் நம்ம இன்ஃபர்மேஷன்ஸை பார்க்கணும். இதில் இந்த பர்டிகுலர் டேபிளில் இந்த ரெக்கார்டு மட்டும் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிட் இருக்கு இல்லையா, இங்கே டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ஓகேவா? கன்ஃபர்மேஷனுக்காகவும் ஓகேன்னு மட்டும் கொடுத்தா போதும், டெலிட் ஆகிடும். இந்த டேபிளில் இருக்கக்கூடிய இந்த ரெக்கார்டு மட்டும் வேணாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸில் மார்க்ஸ்ன்னு இருக்கக்கூடிய டேபிள் மட்டும் நமக்கு வேணாம்னு நினச்சிங்கன்னா ஸ்டூடெண்ட் டீட்டெயில்ஸ் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட என்னென்ன டேபிள் இருக்கோ அதெல்லாம் இங்கே வரும். மல்டிப்புளாக செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த செக் பாக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு வேளை சிங்கிளாக இருந்தது டெலிட் பண்ணணுன்னா இந்த ட்ராப்பில் போயிட்டு கன்ஃபர்மேஷன் கேட்கும். ஓகேன்னு மட்டும் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். இந்த டேபிளே எனக்கு வேணாம் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோம் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு டேட்டா பேஸஸ்ன்னு இருக்கும். இதில் எந்த டேட்டா பேஸ் உங்களுக்கு வேணாமோ அதை செலக்ட் பண்ணுங்கள். தென் இதில் ட்ராப்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணிவிட்டு ட்ராப் கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா பேஸ் டெலீட் ஆகிடும். இப்படி தான் வந்து ஒரு எஸ்கியூஎல்ல ஃபுல் விஷயத்தை ஆக்சஸ் பண்ணணும். இது தவிர மீதி எல்லா விஷயமே நீங்கள் எஸ்கியூஎல்ல தான் எழுதி ஆகணும். ஓகேங்களா? செலக்டில் வரக்கூடிய மோஸ்ட் ஆஃப் கீவேர்ட்ஸ் நீங்கள் எஸ்கியூஎல்ல தான் பண்ணி ஆகணும். ஓகேவா? இது போக ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா இல்லை இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் தேவை அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர். பை.